பெட்ரோல் கிடைக்கல. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே இல்லையா. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன்விலாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டோ விளாக் பண்ண போகிறோங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்தில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுனா பிளானே கிடையாது. ஸோ போய் எங்கே எந்தெந்த ஸ்பாட்டு ஃப்ரீ இருக்கோ போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ சேனல் புதுசாக வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி இருக்க. நம்ம சேனலுக்கு ஒரு அக்கௌண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலில் ட்ராவலிங் கனெக்ட் நிறையா வரும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரத்தில் எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வாங்க மோட்டோ விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 10 மணி. ஸோ சடனாக திடீர்னு பிளான் போட்டது. ஸோ எங்கேயுமே வெளியில் ரைடே பண்ணலையா, அதனால சரி எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் கொளுத்துது. ஸோ இருந்தாலும் எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ ராமேஸ்வரம் தான் போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் என்னங்கிறதுனா பிளானே இல்லை, சடனாக பிளான் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போகிறோமோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெயிலுக்கு எப்படி இருக்குது ஏரியா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:10. ஸோ இங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து 110 கிலோமீட்ரு. ஸோ ராமேஸ்வரம் போகிறோம், நேராக பாம்பன் பிரிட்ஜை பார்க்குறோம். அதுக்கடுத்து அப்படியே தனுஷ்கோடி போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது பிளான் பண்ணுவோம். அரியமான் பீச் போகலாம். ஸோ பார்ப்போம். இந்த தடவை சோலோ டிரைவாக கிளம்பியிருக்கோம் கைஸ். ஸோ சேனல் புதுசாக வர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒரு அக்கௌண்ட் சப்போர்ட் திறந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலில் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து இனிமேல் வீடியோ போடுவோம். நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் கிளம்பியிருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஒரு பெட்ரோல் பல்க் வந்துருச்சு. ஸோ இங்கே லைட்டாக ஃபியூல் போட்டுக்கிறோம். ஸோ உங்கள் ஏரியாலாம் பெட்ரோல்லாம் நல்லா கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே கயிறு கட்டியிருக்காங்க, பெட்ரோல் கிடைக்கல. சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே இல்லையா. வேற லெவல் கைஸ். உங்கள் ஏரியாலாம் பெட்ரோல்லாம் நார்மலாக கிடைக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கிறேன். இங்கே பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் இருக்கு கைஸ். ₹500. ஆமாம். உங்க பல்க்ல என்ன ரேட் ஏத்தலையா? 102. வாய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ இந்த நம்ம ஊர் ஆரஸ்மங்கலத்துலேருந்து இப்படியே ராமநாடு போய் ராமேஸ்வரம் போகணும், அதான் ரோடு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் போகாமல் கோயம்பேட்டில் தாண்டோன்னா லெஃப்ட் சைடில் பனைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ரோடு புரியுங்க லெஃப்டில். ஸோ இப்போ அதான் இந்த ரோடு, தோப்பைமடம் அப்படிங்கிற இடம் பிளேஸ் இது.
ஸோ இதில் லெஃப்ட் எடுத்து பனைக்குளம் வழியாக போக போகிறோம். ஸோ ஏன் இப்படி போக போகிறோம்னா, ஏன்னா இங்கிட்டு போனோம்னா 10 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் குறையும். ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் நம்ம போகிறோம். ஸோ போலீஸ்லாம் கடுமையாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டைம்னால ஃப்ளையிங் ஸ்குவாடு வந்து அங்கங்கே நிற்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சால்ட்டு தான் கைஸ், உப்பு விளைவிக்கிற இடம் தான் இது ஃபுல்லாமே. அங்கங்கே ஒயிட் கலரில் ஒரு கும்பல் கும்பலாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே சால்ட்டு தான் கைஸ். தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தாலே. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கேட்டேன். நம்ம வர டைம் கரெக்டான டயத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா நின்றுப்போம், வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரெயின் ரைட்டில் போச்சா லெஃப்டில் போச்சா? தெரியலை. இந்த ராமேஸ்வரம் போகிற இடத்துல இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்தீங்கன்னா பதனி இதெல்லாம் எல்லாமே வைக்கிறாங்க. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இதில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டரு உள்ள அரியமான் பீச்சு, குசு பீச்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அரியமான் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், வரும்பொழுது டைம் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வருவோம். நல்லா இருக்கும் அரியமான் பீச்சு. நிறையா நம்ம ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்திருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டபம் அப்படிங்கிற பிளேஸ் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பாமன் பாலம் அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ ஊருக்குள்ளே வரும்பொழுது அந்த மீன் வாசனை வரவேற்கிறது நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சாட்டர்டே சண்டேல வந்தோம்னா வீக்கெண்டு கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கைஸ் இப்போ தான் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது கைஸ். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா ட்ரெயினை பார்த்துருக்கலாம் பாமன் பாலத்தில். ஸோ பார்ப்போம், நமக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். இங்கேயுமே அந்த ஒரு ட்ரெயின் நிற்கிது கைஸ். ஸோ அந்த ட்ரெயின் கண்டிப்பாக பாலத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக போவோம். ஸோ வெல்கம் டு ராமேஸ்வரம். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல் தெரியுது கைஸ், அப்படியே அழகாக இருக்கு. இங்கே எங்கள் ரோட்டையே பார்க்கல, ஒரு ஒன்று மேலே ஏறுறாங்க அந்த போதரு. கையில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் சுருன்னு அடிக்குது கையில். அப்போ அந்த ஹெல்மெட் இல்லாட்டினா எப்படி இருக்கும், சுருன்னு அடிக்கும் நம்ம முகத்துல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாமன் பாலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வீடியோ 2-3 வீடியோ பார்த்தேன், நான் பார்க்கவே இல்லை, வீடியோ மட்டும் பார்த்தேன். நேரில் பார்க்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறக்காண்டியே மெயினாக வந்தது. ஸோ மொட்டை மாடிங்கிற மாதிரி மொட்டை மாடிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இந்த கப்பல். வெல்கம் டு பாமன் பாலம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரோம் திருப்பி. நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம வர முடியல கைஸ். தண்ணி ஏதோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. பைக்கை வந்து அங்கே ஓரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணுவோம்.
அவங்களும் சேஃபாக மேலே ஏற்றி நிப்பாட்டியிருக்க, அதே மாதிரி நம்மளும் ஏற்றி நிப்பாட்டுவோம். இல்லைன்னா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அங்கே போயிடும், நம்ம போவோமா? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாமன் பாலம் வந்தாச்சு கைஸ். ராமேஸ்வரத்தில் பாமன் பாலம் அப்படிங்கிற பிளேஸில் நிற்கிறோம். ஸோ சரியான பிளேஸ் இந்த பிளேஸு. பாலத்துக்கு கீழே நிற்கிறோம். ஆக்சுவலாக நம்ம தேடி வந்த பிளேஸுக்கு கரெக்டாக ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நான் வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ வாங்க காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் பாலம் இறங்குற ஏரியா. ஸோ அது வழியாக உள்ளே சுற்றி ஊருக்குள்ளே சுற்றி உள்ளே வந்திருக்கேன். ஸோ ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது, தூக்குற ஃப்ரிட்ஜு. ஸோ ட்ரெயின் வந்து ஒன்று நின்றுச்சு, ஆனால் அது வருதா அப்படிங்கிறது தெரியலை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுப்போம். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவுக்கு ஷாட் பண்ணி எடுத்துகிட்டு சரி சைடு மட்டும் ஒரு வியூ எடுப்போம், எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா பேன் ஆர்ன் அடிக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது. ஸோ பாதி தூரத்தில் எடுத்தேன். ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அழகாக காமிக்கணுமா காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தனுஷ்கோடி போகிறோம். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில், மணி 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு போகிற உள்ள ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே தனுஷ்கோடி போயிட்டு அப்படியே ரிட்டன் ஊருக்கு போக வேண்டியதாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ பண்ணுறோம். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டுங்க. நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஸோ அதான் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்குது. டல்லான கருப்பாக தானே இருப்போம், ரொம்ப கருப்பாக காமிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நல்லா இருக்கா? ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக தனுஷ்கோடி போகிறோம். ஸோ தனுஷ்கோடி முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வர வேண்டியதான். ஸோ வாங்க அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பைக்கில் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது கைஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அடுத்த வீடியோ அடுத்த பாட்டாக வரும். ஸோ சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி ட்ராவலிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வன்மி டாட்டா பை சி கைஸ்.